இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொரியன் பழம் சாப்பிட வந்திருக்கோம். டொரியன் பழம்னா சாதாரண பழம் நினச்சாங்க, இது மலேசியாவோட தேசிய பழம். அதுக்கு வந்து நிறையா இருக்குது. அது சாப்பிட்டா இன்னொன்று சாப்பிடக்கூடாது, நிறையா ரூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம இப்போ வந்து அந்த ரூல்ஸ்லாம் எனக்கு சரியாக தெரியல அந்த அளவுக்கு. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம டொரியன் பழம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு, எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு சொல்லலாம். வாங்க, 1 கிலோ வாங்கணுமா? 1 kg டிக்கெட் பாங்க. 1 kg ஃபர்ஸ்ட் டைம் வெட்டி போட போறேன்டா. ஐடில வெட்டி போட போறான். 1 kg டிக்கெட் பா தாடா. ஏய் வெட்டி போட மாலா பா. பிக் சைஸ் தாடா பா. எவ்வளவு வெயிட் பாக்க சொல்லு. எவ்வளவு இருக்கு? 2 கிலோ. 2 கிலோ. 2 கிலோ. 2 கிலோ 68. 1 கிலோ நம்ம பழம் சின்ன பழம் எடுத்து போட சொல்றேன். ஸ்மால் சைஸ் தாடாப்பா. ஸ்மால் சைஸ் தெரியும். ஸ்மால் சைஸ் நீலா ஸ்மால் சைஸ் இது சின்னதா போடுறா. இந்த இருக்கு ஒரு ini satu orang makan sudah habis. Only ni first time makan lah. First time makan lah. Mesti sedapnya. Jangan takut. Abang manis. Manis. Ini macam? Itu macam itu macam satu box 38. 3 box 100. ஒரு பாக்ஸ் வாங்கி மாதிரி. ஒரு பாக்ஸ் எவ்வளோ? ஒரு பாக்ஸ் எவ்வளோ? எவ்வளோ? 30. அது 28 வழி அது. அப்ப அதுல ஒண்ணு வாங்கிக்குவோம். அது எவ்வளவு பாரு லாஸ்ட்ல இந்தாண்டா கடைசில இருக்குது. 22 வழி. அப்ப இதை வாங்கிப்போம். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்ப்போம். இல்ல இதை வாங்கிப்போம். இது ஓரளவுக்கு குவாலிட்டியா இருக்கியா? இது வாங்கிமா. ஒரு பழமா வெட்டி அவ்வளவு. தேங்க்யூ பா. இந்த பின்னாடி வச்சுக்கோ. ஆசை பரிசு எடுத்து முதல்ல பரிசு ஒன்று ஆர்டர் பண்ணணும். இப்போ டொரியன் பழம் வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பழம் வாங்கியாச்சு. அதை கட் பண்ணாமல் வெயிட்டு பார்த்தா எப்படி இருந்தாலும் நம்ம காசுக்கு ஒரு 500 கிட்ட இருக்கு. 38 வழின்னா 500. அதான் கட் பண்ணி நம்ம வாங்கியாச்சு. இப்போது இதோட ரேட் வந்து 22 வழி. 22 வழினா நம்ம காசுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 250 ரூபா வரும். சரிங்களா? முதல்ல டேஸ்ட்டு பார்க்குறோம். சரிங்களா? காப்பு எப்படி இருக்கு? இந்த வாசம் அடிக்குது. இங்கேருந்து நான் அங்கே வரக்குள்ளேயே வாசம் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எடுத்து ஒன்று சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இந்தாங்க எடுத்துங்க. எம்கே நீங்கள் இது ஸ்மெல்லாக இருக்குங்க. அதாவது எஃபெக்ட் எது காமிச்சது. நம்ம ஊர்ல பலாப்பழம் எப்படியோ, நம்ம ஊர்ல பலாப்பழம் எப்படி இருக்கும், குழந்தை எடுத்தா அது சாப்பிட்டா ஒரு டேஸ்ட். இது இங்கே உள்ள பலாப்பழம்னு நினச்சி சாப்பிட்ருவோம். சரிங்களா? நல்லாதான் இருக்கு. இனிப்பா இல்ல, மாவு மாதிரி இருக்கு. சரிங்களா? தவிட்டுற மாதிரி இருக்கு பூரா. தவிட்டு சரிங்களா? சாப்பிடணும்னு நினைச்சோம், சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் ஓகே தான். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அடுத்த வீடியோ இன்னும் வீடியோ போடுறோம் பாருங்க. டேஸ்ட் ஓகே. ஃபுட்டு அடுத்து சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தான். அதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா இது தேசிய பழம், இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டு லொக்கேஷன்லாம் மலேசியாவில் எங்கே இருந்தாலும் கிடைக்கும் பழம். லொக்கேஷன்லாம் தேவையில்ல. நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பஜார் எது போனீங்கனாலே அங்கே இருக்கும் பழம். அதான் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுட்டு வீடியோ இனிமேல் அடிக்கடி போடுறோம். ஏதாவது தமிழ் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து நாங்கள் வீடியோ போடுறோம். சரிங்களா? பாய். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.